வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். சென்னை திருவேற்காட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தேமுதிகவின் 18வது செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவீன் வழங்க கேட்டோம். தொடர்ந்து சந்தானத்திடம் இது குறித்தான விவரங்களை கேட்கலாம். சந்தானம், மருத்துவ சிகிச்சைக்கு பின் முதல் முறையா தலைவர் விஜயகாந்த் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். என்ன விவரம்? ஆனால் தேமுதிகவினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் என்பது கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தப்படாமலே இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2021ஆம் ஆண்டு முதலே நடத்தப்பட வேண்டிய பொதுக்குழு கூட்டம் என்பது தொடர்ச்சியாக நடத்தப்படாமல் இருந்த சூழ்நிலை தான் தற்போது தேமுதிகவினுடைய 18வது செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை திருவேற்காட்டில் நடைபெற்று வருகிறது. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் உடல்நலக்குறைவு காரணமாக தொடர்ச்சியாக தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் அரசியல் பணிகளில் ஈடுபட முடியாத சூழல் இருக்கிறது. தொடர்ச்சியாக கட்சியினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் விஜயகாந்தனுடைய மகன் விஜய பிரபாகரன் ஆகியோரே தொடர்ச்சியாக இந்த தேமுதிகவினுடைய கட்சி பணிகளில் ஈடுபட்டு வராங்க. துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருக்கக்கூடிய LK சுதீஷும் தொடர்ச்சியாக அரசியல் பணியில் ஈடுபடாத ஒரு சூழலே இருக்கிறது. இந்த சூழல் தான் கட்சியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் தேமுதிகவினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்திற்கு செயல் தலைவர் பதவி வழங்க வேண்டும் அல்லது அவரை பொதுச் செயலாளராக ஆக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் இதுக்கு முந்தைய கூட்டங்கள்ல வலியுறுத்தி வந்தாங்க. அதனை தொடர்ந்துதான் தற்போது தேமுதிகவினுடைய நிறுவன தலைவர் விஜயகாந்தனுடைய உடல்நலை குறைவு காரணமாக தற்போது பிரேமலதா விஜயகாந்தை செயல் தலைவர் அல்லது பொதுச் செயலாளர் பதவி வழங்குவது தொடர்பாக தீர்மானம் இந்த கூட்டத்தில் இயற்றப்பட இருப்பதாக நமக்கு கட்சியின் சார்பாக தெரிவிக்கப்பட இருக்கிறது. தொடர்ச்சியாக தேமுதிக தலைவர் விஜயகாந்தை கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளே சந்திக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்போது உடல்நலம் சரியாகி வீட்டிற்கு திரும்பிய அவரை தற்போது தொண்டர்கள் சந்திப்பதற்காக அவரை நேரடியாக இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு அழைத்து வந்தனர். ஏற்கனவே கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெறக்கூடிய பின்ப வழியாக அவரை நேரடியாக மேடைக்கு அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் நேற்றே நடைபெற்று முடிந்த சூழலில் தற்போது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் விஜயகாந்த் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நேரடியாகவே பங்கேற்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் பிரேமலதா விஜயகாந்தை செயல் தலைவர் அல்லது பொதுச் செயலாளர் ஆக்குவதற்கான இந்த தீர்மானம் என்பது இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட இருக்கிறது. கட்சியின் அடுத்த கட்ட வளர்ச்சி பணிகள் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக கட்சியின் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆலோசனை வழங்க இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தேமுதிக தலைவராக உள்ள விஜயகாந்த் உடல்நிலை காரணமாக கட்சியின் செயல் தலைவராக இன்று பிரேமலதா விஜயகாந்த் நியமனம் செய்ய தீர்மானம் இயற்றப்பட வாய்ப்புகள் இருக்கிறதா தகவலும் கிடைச்சிருக்கு. தொண்டர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க இது குறித்து? தலைவர்கிட்ட அவங்க தொண்டர்கள்லாம் பேச முடிந்ததா? அவர்களை பார்க்க முடிந்ததா? விஜயகாந்த் தொண்டர்களுக்கு என்ன கூறுகிறார்? நிச்சயமாக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் என்ற ஒற்றை நபரை வைத்து இந்த கட்சி என்பது கடந்த 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 2011 சட்டமன்ற தேர்தல் வரை தொடர்ந்து வளர்ச்சியை மட்டுமே அடைந்து வந்த தேமுதிக இந்த 2014ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட மக்கள் நல கூட்டணிக்கு பின்பாக தொடர்ச்சியாக வாக்குகள் என்பது குறைந்து கொண்டிருக்கிறது. தற்போது கடைசியாக நடைபெற்ற தேர்தலில் 1% குறைவாகவே தேமுதிகவுடைய வாக்குகள் இருந்தாலும் கூட கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் கட்சியில தொடங்கப்பட்ட போது இருந்த நிர்வாகிகள் அனைவருமே தற்போது பார்த்தோன்னா 90% மேல மாற்று கட்சியில இணைந்தாலும் கூட கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்கள் என்பது விஜயகாந்த் என்ற ஒற்றை நபரை நம்பியே இருக்கிறார்கள். எனவே அவர்களை பொறுத்தவரை கட்சியினுடைய நிலை என்பதை கடந்து விஜயகாந்தனுடைய உடல்நிலை குறித்து கவலையில் இருந்தாங்க. அவங்க இப்ப கட்சியினுடைய விஜயகாந்தை நேரில் சந்தித்துல மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். அவரோட மேடைக்கு வரும்போதே ஒட்டுமொத்த பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருமே எழுந்து நின்று ஒரு சிலர் கண்கலங்கி நின்று அவரை வரவேற்றதை பார்ப்போம். தேமுதிக தலைவர் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல உடல்நல அசைவுகள் எதுவும் இல்லாவிட்டாலும் கூட தொண்டர்களை பார்த்து சிறிய அளவுல தன்னுடைய கைகளை அசைத்தார். தற்போது தேமுதிகவினுடைய மாநில துணை செயலாளராக இருக்கக்கூடிய பார்த்தசாரதி தேமுதிகவினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை ஒன்றாக அறிவித்து வருகிறார்கள். வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.